வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியா ஆலாலசுந்தரம். கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் இருவேறு பகுதிகளில் நீரில் மூழ்கி 5 உயிரிழப்பு. இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். அதற்கு முன்னராக தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தினால் சுமார் 2,80,000 பேர் பாதிப்பு. அமெரிக்க பிரதி உதவி செயலாளர்கள் 3 இலங்கைக்கு விஜயம். தம்மை பதவி நீக்கம் செய்தமை தொடர்பில் காலி மாநகர சபையின் முன்னாள் மேயர் சவால். தனது அரசியல் பயணத்தின் நோக்கத்தை விளக்குகிறார் சஜித் பிரேமதாஸ். மகே ரஸ்ஸாவ மகே ஆதரணீய லக்வாசி ஜனதாவட்ட சுப சாதனை தியக்கிரீமை. வெளிநாட்டு பணியாளர்கள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி கருத்து. අවුරුද්දකට මැද පෙරේ ගිහිල්ලා මිය ගිහිල්ලා පෙට්ටියෙන් ලංකාවට එන ගාන 400ට වඩා වැඩි. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலையினால் சில மாவட்டங்களைச் சேர்ந்த 2,80,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. சீரற்ற வானிலையால் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிடுகின்றது. நாட்டில் பெய்து வரும் கடும் மழையினால் கிழக்கு மாகாணம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கடும் மழையினால் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் உள்ள பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த 540 குடும்பங்களைச் சேர்ந்த 1944 பேர் 9 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முகாம்களில் தஞ்சமடையாத 2,461 குடும்பங்களைச் சேர்ந்த 8,512 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. அவர்களில் ஒரு தொகுதியினர் உறவினர் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் அந்த நிலையம் மேலும் குறிப்பிடுகின்றது. வெள்ளத்தினால் 58 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 31 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. ஏறாவூர் பற்று மற்றும் கிரான் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் சித்தாண்டி பகுதி வெள்ளத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. புலிப்பாய்ந்தகல், ஈரலகுளம், திகிலிவெட்டை ஆகிய பிரதேசங்களுக்கான தரைவழி மார்க்கம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்தின் பொருட்டு குறித்த பகுதிகளில் படகு சேவை இடம்பெற்று வருகின்றது. மாவட்டத்தின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அதனூடான போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நாவகிரி குளம் பெருக்கெடுத்துள்ளமையால் வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வேத்துச்சேனை, நாதனை கிராமம் ஆகிய பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு வவனத்தீவு வளையுறவு பாலத்தின் ஊடான பிரதான வீதி தற்போது மூடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வெள்ளாவளி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கான தீவனங்கள் வழங்கப்பட்ட காட்சிகளும் எமது கேமராவில் பதிவாகின. மண்டூர் வெள்ளாவளி வீதி, வெள்ளாவளி பாலியடிவட்டை வீதி மற்றும் மட்டக்களப்பு திருகோணமலை வீதியின் பிள்ளையாரடி பகுதியின் சுமார் 1 கிலோமீட்டர் வரையான வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் சித்தாண்டி பிரதான வீதி, பட்டிருப்பு பாலம் வீதி, கிரானிலிருந்து புலிப்பாய்ந்தகல் ஊடான தொப்பிக்கல வரையான வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பாதிக்கப்பட்டு 2 நாள் இந்த ஸ்கூல்ல இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்யவில்லை. ஏனே இந்த எங்களை ஊர்ல இருக்கிறாக்கள் தான் எங்களுக்கு பார்த்து எங்களை உதவி செய்யறோம். இதுக்கு முன்னே 2 அரும்பள்ளம் நாங்க பாதிக்கப்பட்டு இங்க வந்திருந்தேன். எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யவில்லை. பொது பிரதேச செயலாளர்களுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளேன். அதாவது சகல குடும்பங்களுக்கும் 2 வாரத்திற்கான உணர்வுணர்வை வழங்கும்படி. அத்தோடு பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்களும் எங்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணர்வு இல்லாத உதவி பொருட்கள், நிவாரணப் பொருட்கள், அவர்களுக்கான பாய்கள், நுழம்பு விலை போன்றவைகளும் மிக அத்தியாவசியமான தேவையான பொருட்களும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சீரற்ற வானிலையினால் அம்பாறை மாவட்டத்தின் 4,650 குடும்பங்களைச் சேர்ந்த 16,536 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
அம்பாறை மாவட்டத்தில் 6 தற்காலிக முகாம்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் 212 குடும்பங்களைச் சேர்ந்த 896 பேர் அவற்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடிமழையினால் 300 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் சில பகுதிகளில் வெள்ளம் வடிந்தோடுகின்ற போதிலும் ஒலுவில், பாலமுனை, அட்டாளச்சேனை ஆகிய பிரதேசங்களின் மேற்கு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. அட்டாளச்சேனை பாவாங்காய் வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையால் முல்லைத்தீவு, சம்புநகர், ஆலங்குளம் ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கல்முனை கிட்டங்கி பாலம் தொடர்ந்து 3வது நாளாகவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையால் இந்த வீதியூடான போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாவிதன்வெளி, சொரிக்கல்முனை, அண்ணாமலை கிராமம் மற்றும் மத்திய முகாம் ஆகிய கிராமங்களில் உள்ள மக்களின் கல்முனை நகருக்கான தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வெள்ளப்பெருக்கினால் கண்டி அம்பாறை பிரதான வீதியின் உகன பகுதியும் சேதமடைந்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலையினால் பொலனறுவை மாவட்டத்தின் பராக்கிரம சமுத்திரம், மின்னேரியா மற்றும் கவுடுல்லா ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறந்துவிடப்பட்டுள்ளன. கவுடுல்லா நீர்த்தேக்கம் பெருக்கெடுத்துள்ளமையால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக மெதிரிகிரிய, கிரிமெட்டியா மற்றும் பெரகும்புர ஆகிய பகுதிகளில் 500 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கல்லல்லவிலிருந்து மனம்பெட்டிய வரையான பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அதிக மழையினால் கந்தளை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அமெரிக்க பிரதி உதவி செயலாளர்கள் 3 இன்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். 3 அடங்கிய இந்த குழுவினர் இலங்கையின் உயர்மட்ட அதிகாரிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளனர். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள பரிந்துரைகளை அமுல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் தேசிய செயற்திட்டம் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து அமெரிக்க பிரதி உதவி செயலாளர்கள் கலந்துரையாட உள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குழுவில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தலைவராக கடமையாற்றிய அமெரிக்க பிரதி உதவி ராஜாங்க செயலாளர் ஜேம்ஸ் மூர், பிரதி உதவி ராஜாங்க செயலாளர் ஜேன் சிமம்மன் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான பிரதி உதவி செயலாளர் விக்ரம் சிங் ஆகியோர் அடங்குகின்றனர். இதேவேளை அமெரிக்க பிரதி உதவி செயலாளர்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொழும்பில் இன்று கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், பாராளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன் மற்றும் S ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கிலே தொடர்ந்து நீடிக்கின்ற இராணுவ மயமாக்கல், மீள்குடியேற்றம் செய்யப்படாமை, காணி அபகரிப்பு, மனித உரிமை மீறல், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே பின்னர் கைது செய்யப்படுகிற முறைமைகள், நல்லிணக்க ஆணைக்குழு செய்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமலும் பொறுப்பு கூறிய வேண்டிய கடப்பாடு சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் ஒரு பொறிமுறையை செய்யாமலும் இருக்கிற நிலைமை, வரப்போகின்ற இந்த அடுத்த மாதம் 25ஆம் தேதி ஜெனீவாவிலே ஆரம்பிக்க இருக்கிற கூட்டத்தொடரிலே என்ன விதமான தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் அவர்களோடு கலந்துரையாடினோம். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்குமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் O. கருணாநிதி இந்திய அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை தமிழர் விவகாரம் உள்ளிட்ட சில விடயங்களில் இந்தியா சமரசம் செய்து கொள்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக திமுக தலைவர் தமது கட்சி உறுப்பினர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக த ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்தியா நடுநிலைமையான நாடு என்பதனை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் விவகாரம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படும் என நம்புவதாக
திமுக தலைவர் கருணாநிதியின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நிற்குமாறு இந்தியாவிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் மீதான சர்வதேச அழுத்தங்கள் தொடர்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் சுற்றாடத்துறை அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா கருத்து வெளியிட்டார். நாட்டில் ஒற்றுமையின்மை ஏற்படுவதும் நாட்டின் அரசாங்கம் சிரமற்ற நிலையில் இருப்பதும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விடயங்களாகும். நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறைக்கு இடையில் சிக்கல்களை தோற்றுவிக்க அவர்கள் முயற்சித்தனர். அதன் பின்னர் நிறைவேற்ற அதிகாரம், அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறைக்கு இடையில் பிரச்சனை ஏற்படுத்த முற்பட்டனர். அரபு நாடுகளில் இடம்பெற்ற அமைதியின்மை போன்று இங்கும் அமைதியின்மை ஏற்படுத்த முனைகின்றனர். ஆயினும் அமைதியின்மை ஏற்படுவதனை புத்திசாலியான பிரஜைகளும் சாதாரண மக்களும் விரும்பவில்லை. சர்வதேச சக்திகள் தொடர்பில் நாம் பேசும் போதும் அவர்கள் நகைக்கின்றனர். அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதற்கும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒற்றுமையின்மை ஏற்படுத்துவதற்கும் சர்வதேச சக்திகள் முயற்சிக்கின்றன. கொரோனாக்கள் வாரியப்பட பகுதியில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளுக்கு பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளில் தொடர்வது பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம். காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அம்பாறை அலுத்வலதாப்பட்டி பகுதி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் காயமடைந்த மற்றும் ஒருவர் அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை அழுத்வலாப்பேட்டிய பகுதியைச் சேர்ந்த 55 வயதான கிருஷ்ணபிள்ளை என்பவரே காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த வேளையிலேயே இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு முதல் காட்டு யானைகள் இந்த கிராமத்திற்குள் நுழைந்து அட்டகாசம் புரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது கிராமத்தில் உள்ள பயிர் செய்கைகளுக்கும் சேதம் விளைவித்த காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு மற்றொருவரும் இலக்கானார். காட்டு யானைகளின் அட்டகாசத்தில் உயிரிழப்பு பதிவான இடத்திற்கு வனவிலங்கு அதிகாரிகள் இன்று சென்றிருந்தனர். என்ன செய்கின்றீர்கள்? இதனை அரசாங்கத்திடம் கூறுங்கள். எங்களால் கூற முடியாது. பலதாப்பேட்டை வாவியிலிருந்து 28 கிலோமீட்டர்கள் வரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மின்சார வேலிகள் செயலிழந்துள்ளதாக கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த மின்சார வேலியை புனரமைத்து தருமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படாமைக்கு அதிருப்தி தெரிவித்து பிரதேச மக்கள் அம்பாறை கல்முனை பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதிக்கு பொறுப்பான உதவி வனவிலங்கு பணிப்பாளர் லலித்குமார அந்த இடத்திற்கு வருகை தந்தார். திங்கட்கிழமை வேலியை நிர்மாணிக்க வருவார்கள். அன்றைய தினமும் நீங்கள் இவ்வாறே குறித்த இடத்துக்கு வர வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, உணவும் தேவையில்லை. நாங்கள் வீட்டிலிருந்தே எடுத்து வருகின்றோம். நாங்கள் வேலியை நிர்மாணித்து தருகின்றோம். அதற்கான பொருட்களையும் நாம் தருகின்றோம். சமரச பேச்சுவார்த்தையினை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 2012ஆம் ஆண்டு காட்டு யானையின் தாக்குதலால் உயிர் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம். மின்சார வேலிகள் நிர்மாணிக்கப்படாமை குறித்து மக்கள் அதிருப்தி. 2013ஆம் ஆண்டின் நடுப்பகுதிக்குள் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்குள்ளாகின்ற பகுதிகளில் மின்சார வேலிகளை நிர்மாணிக்கும் பணிகள் நிறைவடையும். 2013ஆம் ஆண்டின் கடந்த 26 நாட்களுக்குள் யானைகளின் அட்டகாசத்தில் உயிரிழப்புகள் பதிவானதுடன் யானைகள் உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாகின. வாய்ச்சொல் வீரராக திகழ்வதை விடவும் சிறந்த தீர்வுகளை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா?